Good morning. Good morning, ma'am. Good morning, sir. Sir, kindly request to come, sir. Chief guest, Vijay Kumar, sir. Candidates, round of applause. Dr. Nasima, ma'am. Dr. Nasima, Tyagarajan, sir. Thank you, come and sit. நீராடும் கடலுத்த நிலவடந்த கெழிலொழுகும் சித்திராடும் பதனமென நிகழ்வரத கண்டமிழில் எக்கணமும் அதில் சிறந்த ஜாதிரதன் திருநாடும் அத்த சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் என்புற பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை சிறப்பியந்து இங்கு வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேண்டியவர், நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தவர், ஒரு பெரிய தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட் பெரிய போஸ்டில் இருக்காரு. அவங்களோட அம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள நான் வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப் எப்பவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா போகணும்னா அதுக்கு முக்கிய காரணம் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே. எப்பவுமே அதை சொல்லுவேன், நர்ஸ் மட்டும் இல்லை, டாக்டர் மட்டும் இல்லை, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஆரம்பித்து டியூட்டி டாக்டர்ஸ் போய் சீஃப் டாக்டர் முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே மேலே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாஸ்பிட்டலோட முன்னேற்றத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மாறி மாறி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருமே எல்லா வித ஃபங்க்ஷனும் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க கழுகு டிவி அப்புறம் இந்த யூடியூப் எல்லாருமே வருவாங்க, ஒவ்வொன்றும் நம்ம இதில் சேனலில் போட்டே இருப்பாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வந்து இன்னைக்கு மார்ச் 8 அப்படின்றத உலக அளவில் குறித்து ஒரு பெண்மை, ஒரு லேடி, அவங்களோட ஒரு உன்னதமான பிரசன்ஸை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த விமென்ஸ் டே ரொம்ப விமரிசையாக உலக அளவில் கொண்டாடுறாங்க. ஸோ அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்தாமல் அவங்களோட இடத்துல இருந்து என்ன பண்ணணும் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஆனர் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஆனர் கொடுக்குறாங்க, நான் போகல. ஸோ அது மாதிரி பெண்மையை, லேடிஸ் பெண்மை அவங்கள வந்து ஹானர் பண்ணுவாங்க இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி நம்ம இந்த விமென்ஸ் டே கொண்டாடுறோம். நம்மளோட ஸ்டாஃப் நிறைய நாள் இருந்த ஸ்டாஃப் இன்னைக்கு நாங்கள் ஆனர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னால சீனியர் ஸ்டாஃப்ஸ் கூட இருக்காங்க. அவங்க வந்து நம்ம படிப்படியா இப்போ போன வருஷம் ஆனர் பண்ணிட்டோம், அவங்க இப்ப இருக்காங்கன்றதுனால அவங்க திருப்பி ஆனர் பண்ணல, அவங்க பேர் சொல்லுவோம். அடுத்த ஸ்டெப் அது மாதிரி இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வச்சுட்டு உங்களை ஆனர் பண்ணுவோம், ஒரு என்கரேஜ் பண்ணுவோம். பட் மெயினா விமென்ஸ் டேன்றது நாம லேடிஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட் வைஸ் உடம்பு வைஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கமோ
அவ்வளவுக்கு அளவு நம்ம இருக்கிற குடும்பம், நாம இருக்கிற நாடு எல்லாமே ரொம்ப முன்னேற்றமா இருக்கும். நம்ம தான் அந்த பில்லர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சாதான் ஒவ்வொரு லேடியும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருந்தாதான் அவங்களும் சரி, அவங்க சேர்ந்தவங்களும் சரி, மேல மேல வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்றைய தேதியில நீங்க எல்லாருமே நான் ரொம்ப முக்கியம், நான் எனக்கு முக்கியம், என் குடும்பத்துக்கு முக்கியம், என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியம், என்னோட நாட்டுக்கு முக்கியம், நான் தான், என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் பெருமையா தன்னை பத்தி நினைச்சுக்கணும். அப்பதான் நம்ம ரொம்ப சுறுசுறுப்போட நம்மளோட வாழ்க்கைய நடத்திட்டு போகணும். தேங்க்யூ. ஒரு சின்ன கவிதை மேம் உங்களுக்காக. என்பதை உங்கள் சேவையால் உலகிற்கு காட்டும் மிக சிறந்த மகளிர் நீங்கள். பல தாய்களின் நம்பிக்கையாக, பல குழந்தைகளின் பிறப்புக்கு காரணமாக கருணையுடன் சேவை செய்யும் மருத்துவர் நீங்கள். உங்கள் அனுபவம் எங்களுக்கு வழிகாட்டி, உங்கள் அர்ப்பணிப்பு எங்களுக்கு ஊக்கம். உங்களை போன்றவரால் மருத்துவ உலகம் பெருமை பெறுகிறது. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். இன்ட்ரோடக்ஷனால இந்த சர்வதேச மகளிர் தினம் பற்றி நான் சில வார்த்தை பேசினாங்க. நான் வந்து எழுதுறீங்களா? உங்க ஸ்டாஃப் நான் பார்க்கணும். அவங்க என்ன இங்கே கூடியுள்ள அனைவருக்கும், பிரதம விருந்தினருக்கும் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நம்ம பிஎம் மருத்துவமனையில் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை பிரமாதமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அது முக்கியமா என்னன்னா, அதாவது லாயல், நமக்காக ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்றவங்க, சின்சியரா ஒர்க் பண்றவங்க, அவங்கள நாங்க வந்து கௌரவப்படுத்துறோம். ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், அதுதான் மெயினா இருக்கு. ஸோ வெளியில இருந்து இல்லாம நம்ம ஃபேமிலியிலே இருக்கவங்களையே நம்ம கௌரவப்படுத்தணும் தான் மேடம் பிளான் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அதுக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லா ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றாங்க பிரமாதமா. இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் கிடைச்சிருக்காரு, பிரதமர் விருந்தினர். அவரை பத்தி நான் சொல்றேன். முதல்ல இதை பற்றி நான் சொல்றேன். இன்று வந்து நம்ம இந்த சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். இது ஒரு விழா மட்டுமல்ல, பெண்களின் அர்ப்பணிப்பு, பொறுப்பு உணர்வு, தன்னலமற்ற சேவை, இதையெல்லாம் நினைவு கூறும் நாள். இதெல்லாம் நீங்க பண்ற சேவைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் டே. இது முக்கியமா. ஒரு மருத்துவமனை சிறப்பாக இயங்குவதற்கு மருத்துவர்கள் மட்டுமல்ல, அதை உயிரோட்டமாக, அந்த லைஃப் இருக்குது, லைஃபோட அந்த ஹாஸ்பிட்டல் ஓட்டணும்னா அதை உயிரோட்டமாக வைத்திருப்பவர்கள் யார்? நமது பெண்கள் பணியாளர்கள் தான். பெண்கள் மருத்துவர்கள், பெண்கள் செவிலியர்கள், ஆபீஸ்ல வேலை செய்கிற பெண்கள், மருத்துவமனை சுத்தமாக வைத்திருக்கும் பெண்கள், எல்லாமே ஃப்ரம் ஆயாஸ் டு டாக்டர்ஸ் இருக்கும், ஆல் லேடிஸ் எல்லாருமே நீங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் இந்த மருத்துவமனைக்காக செய்றீங்க. சோ பெண்கள் மட்டும் மருத்துவர்கள் மட்டுமல்ல, அந்த பெருமை உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது. நோயாளி முதலில் ஆறுதல் மற்றும் குணம் மற்றும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பவர் ஒரு செவிலியர். மருத்துவமனையை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு பணியாளர். நிர்வாகத்தை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடத்துவது ஒரு அலுவலக பணியாளர். அதுவும் நமக்கு லேடிஸ் தான் நம்ம. இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்பிலும் பெண்களின் பங்கு மிகப்பெரியது. ரிசப்ஷன் ஆரம்பிச்சு, வார்டில் ஆரம்பிச்சு, எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய பங்கு மிக 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 பெரியது. பல ஆண்டுகளாக நமது பிஎம் மருத்துவமனையின் வளர்ச்சியில் தங்களது உழைப்பையும் அன்பையும் செலுத்தி வந்த எங்களது மூத்த பெண்கள் பணியாளர்களை ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சவங்க நாங்கள் இன்னைக்கு பெருமையா கௌரவிக்கிறோம். நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பெருமையா சொல்றேன். நீங்கள் அப்படின்னா ஒரு குடும்பத்தையும் சமாளிக்கிறீங்க, அதே சமயத்துல ஒரு மருத்துவமனையின் பொறுப்பையும் சிரமம் என்று ஏற்றுக்கொண்டு மனசார பணியாற்றி நீங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய திறமை.
பெண்கள் சக்தி என்றால் அது வெறும் வார்த்தை இல்லை, அது உலகமா சக்தி. அது அன்பு, பொறுப்பு, பொறுமை மற்றும் உறுதி ஆகியவற்றில் ஒரு கலப்படம், ஒரு சேர்க்கை. சோ இன்றைய இந்த நல்நாளில் இந்த பிஎம் மருத்துவமனையின் அனைத்து பெண்களுக்கும் என் சார்பாக, மேடம் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து பிஎம் மருத்துவமனைக்கு மட்டும் சேவை செய்ய வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க சீஃப் கெஸ்டுடைய பேர் வந்து விஜயகுமார். ஆனா நான் அதை விஜய் தான் கூடுவேன். ஏன்னா ஏன் அந்த அன்போடு உண்மையோடு கூப்பிடுறேன்னா, நம்ம மருத்துவமனையில் பிறந்த புதல்வர் மேடம் தான் டெலிட் பண்ணுவாங்க. ஆனா இவருடைய அம்மா என்ன சொல்றாங்க, மேடத்துக்கு போகிற மாதிரி, சார் நீங்க தான் சார் டெலிட் பண்ணுவாங்க. ஆமா, அது சாட்சி தேவி இருக்காங்க. விஜயகுமார் எப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, நல்லா, அதாவது அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதாவது கலெக்டர் படிக்கிற மாதிரி அந்த படிப்பு படிச்சுட்டு, ஆக்சுவலா கலெக்டரா வர வேண்டியது, ஆனா அடுத்த ரேங்க்கு போயிட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னா அதுல தேர்ச்சி பெற்று பல ட்ரைனிங்லாம் எடுத்து வெளிநாட்டு லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு அவரு வெளியே ரோம், தோஹா, ஆப்கானிஸ்தான், காபூல் அந்த மாதிரி தூதரகத்துல செக்ரட்டரியா நல்ல பெரிய போஸ்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரும் உண்டு. இப்போ அவரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர் வந்து போஸ்டிங் வந்து தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது, கவர்மெண்ட் பண்றது, இது உலக போஸ்டிங், அவருக்கு குளோபல் போஸ்டிங் சொல்லுவாங்க. சோ அவருக்கு போஸ்டிங் போறது கவர்மெண்ட் மட்டும் இல்ல, அகில உலக போஸ்டிங் அவருக்கு. இப்ப நமக்கு எப்படி வந்திருக்குன்னா, அவர் வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீசர் அப்படின்னா, பாஸ்போர்ட்ல வச்சிருக்கல, அதுக்கு அவர் தான் ஹெட். தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான், நிக்கோபார் இவ்வளவுக்கும் சேர்த்து அவர் தான் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீசர். அது வந்து அதாவது எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா சார்பில் எங்களுக்கு பெருமை, எங்க மருத்துவமனைக்கு பெருமை. கரெக்ட் தானே? அவர் வந்து நமக்கு ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஜய். அவர் வந்து இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி உங்களுக்கு 2 வார்த்தை பேசுவார். உங்கள் சார்பாக அவரை கௌரவிக்க கொண்டாடி கொடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.